அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சோப் மேக்கிங் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்ல ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும், நீங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்னன்னா, பெர்ஃப்யூம் உங்களோட ப்ராடக்ட்ல ரொம்ப நாளைக்கு ரீட்டைன் ஆகாது. அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் நம்ம ப்ராடக்ட்ல ரொம்ப நாளைக்கு ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர் இன் த சென்ஸ் நீங்க அந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கெமிக்கல்ஸோட ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கெமிக்கல்ஸ் என்ன மாரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்க பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப நாளைக்கு ரீட்டைன் ஆகுமா? ரொம்ப நாளைக்கு ரீட்டைன் ஆகாம உடனே ரிலீஸ் ஆயிருமா? அப்படிங்கிறது எல்லாமே கெமிக்கல்ஸோட ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் பேஸ் பண்ணி தான். இப்ப இந்த ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு 2 பாக்ஸ் எடுத்துக்கங்க. அந்த 2 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல வந்து ஃபுல்லா நீங்க ரவைய ஃபில் பண்ணிருங்க. இன்னொரு பாக்ஸ்ல துவரம் பருப்பு ஃபில் பண்ணிருங்க. இப்போ இந்த 2 பாக்ஸ்லயும் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாட்டர் வந்து நீங்க போர் பண்ணுங்க. ஒரு 50 எம்எல் வாட்டர் நீங்க போர் பண்ணுங்க. போர் பண்ணிட்டு நீங்க பருப்புக்குள்ள ஊத்தியிருந்த தண்ணீல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பருப்பு மேல அப்படியே மிதந்துட்டே இருக்கும். தண்ணி வந்து எதுவுமே அப்சார்ப் ஆயிருக்காது. அப்படியே இருக்கும். இதுவே நீங்க ரவையில ஊத்தியிருக்க வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரவையே வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த வாட்டர் வந்து வெளியில ரிலீஸ் பண்ணும். இதுதான் பெர்ஃப்யூம நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படி ரீட்டெயின் பண்ணிக்குது, ரொம்ப நாளைக்கு ரீட்டெயின் பண்ணிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதுல ரவை பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காம்பாக்ட்டான ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்ப இந்த மாரி காம்பாக்ட்டான ஸ்ட்ரக்சர் இருக்கிற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ட மேக் பண்ணும்போது, பெர்ஃப்யூம் ரிட்டென்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுவே வந்து இந்த துவரம் பருப்புல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு காம்பாக்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயி, ஸ்கேட்டர்ட் ஆயி இருக்கு. அப்ப இந்த மாரி இருக்கும்போது, உங்களுக்கு பெர்ஃப்யூம வந்து அதனால ஈஸியா லாக் பண்ணிக்க முடியாது. லாக் பண்ணாத காரணத்தினால ரொம்ப நாளைக்கு அந்த பெர்ஃப்யூம வந்து ரீட்டெயின் பண்ண முடியாது. ப்ராடக்ட்ல அந்த பெர்ஃப்யூம் ஆட் பண்ண உடனேயே, அந்த பெர்ஃப்யூமோட டாப் நோட்ஸ், பேஸ் நோட்ஸ் எந்த நோட்ஸா இருந்தாலுமே உங்களுக்கு சீக்கிரமாவே ரிலீஸ் ஆயிரும். இதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ்னால அத ஈஸியா ட்ராப் பண்ணிக்க முடியாது. சீக்கிரமாவே பெர்ஃப்யூம் ரிலீஸ் ஆயிரும். இதுதான் ஒன் ஆஃப் பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப நாளைக்கு ரீட்டெயின் ஆகாம இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னது மூலியமா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃப்யூமோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெர்ஃப்யூமோட குவாலிட்டி எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃப்யூம்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாப் நோட்ஸ், பேஸ் நோட்ஸ், அதுக்கப்புறம் மிடில் நோட்ஸ். இதுக்கு என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அதுக்கு என்ன ஃபிக்சேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிக்சேட்டிவோட குவாலிட்டி எப்படி இருக்கு. என்ன பேசிஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ல இந்த பெர்ஃப்யூம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தான் உங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூமோட குவாலிட்டி வந்து டிசைன் பண்ணக்கூடியது. உங்களுக்கு சேம் பெர்ஃப்யூம் உங்களுக்கு டாப் மோஸ்ட் குவாலிட்டிலயும் இருக்கு. அதே மாரி சீப் குவாலிட்டியும் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இது எல்லாமே எத பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபிக்சேட்டிவ், அந்த டாப் நோட்ஸ், பேஸ் நோட்ஸ், மிடில் நோட்ஸ், பிளஸ் என்ன கான்சன்ட்ரேஷன்ல மேக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தான் ஒரு பெர்ஃப்யூமோட குவாலிட்டியும் டிசைட் பண்ணக்கூடியது. குவாலிட்டியான பெர்ஃப்யூம்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து பெர்ஃப்யூம் ரிட்டென்ஷன்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன? சர்ஃபாக்டன்ட்ஸ். இப்போ பொதுவாவே நம்ம ஒரு ஹோம் கேர் ப்ராடக்ட் செய்ய போறோம் அப்டின்னாலே, அதுக்கு நம்ம சர்ஃபாக்டன்ட்ஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அந்த சர்ஃபாக்டன்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிளீனிங் ஆகட்டும், டர்ட் ரிமூவலா இருக்கட்டும். இந்த சர்ஃபாக்டன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து வாஷிங் பர்ப்பஸ்க்கா இருக்கட்டும், கிளீனிங் பர்ப்பஸ்க்கா இருக்கட்டும். எல்லாத்துக்குமே இந்த சர்ஃபாக்டன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சர்ஃபாக்டன்ட்ஸ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? எந்த மாரி சர்ஃபாக்டன்ட்ஸ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? அத பேஸ் பண்ணி தான் உங்களோட பெர்ஃப்யூம் ரிட்டென்ஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து பேசிக்கான சர்ஃபாக்டன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எல்இஎஸ், ஏஓஎஸ் அந்த மாரி சர்ஃபாக்டன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, உங்க பெர்ஃப்யூம் வந்து ரீட்டெயின் ஆகட்டுங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரொம்ப நாளைக்கு வரும். இதுவே நீங்க வந்து கொஞ்சம் டிஃபரண்டான ஃபார்முலேஷன் ட்ரை பண்ணி, வேற புதுவிதமான சர்ஃபாக்டன்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அதுல. இல்ல என்சைம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நீங்க செய்றீங்க அப்டின்னா, அதுக்கு ஏத்த மாரி நீங்க பெர்ஃப்யூம்ஸ் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பெர்ஃப்யூம் வந்து ரீட்டெயின் ஆகும். நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம தூக்கி இந்த மாரி நம்ம டிஃபரண்டான ஃபார்முலேஷன்க்கு ட்ரை பண்ணும்போது, உங்களுக்கு பெர்ஃப்யூம் ரீட்டெயின் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்தந்த ஸ்ட்ரக்சர், அந்தந்த காம்போனன்ட்ஸ்க்கு ஏத்த ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாரி பெர்ஃப்யூம் நீங்க யூஸ் பண்ணும்போது தான், உங்களுக்கு வந்து பெர்ஃப்யூம் ரிட்டென்ஷன்ங்கிறது அதிகமா கிடைக்கும். என்னோட ப்ராடக்ட்ல எனக்கு பெர்ஃப்யூம் தான் ரொம்ப முக்கியம்.
பெர்ஃப்யூம் வந்து நல்லா வெளிய தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சிம்பிளான சர்ஃபாக்டன்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்க ப்ராடக்ட்ட ஃபார்முலேட் பண்ணிட்டு, அதுக்கு நீங்க பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது, உங்க பெர்ஃப்யூம் ரிட்டென்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிக நாட்கள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஹெச் ஆஃப் த ப்ராடக்ட் ஒரு மேஜர் ரோல் பெர்ஃப்யூம் ரிட்டென்ஷன் ரேட்டுக்கு. பொதுவா உங்களுக்கு பெர்ஃப்யூம் ரிட்டென்ஷன் பிஹெச் 5 to 7 வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த பிஹெச் ரேஞ்ச்ல நீங்க ப்ராடக்ட்ஸ மெயின்டெயின் பண்ணும்போது, உங்க பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ரிட்டென்ஷன் ஆகி இருக்கும். ஆனா எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து 5 to 7ல மெயின்டெயின் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்க ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு பிஹெச் ரேஞ்ச் நம்ம மெயின்டெயின் பண்ணுவோம். அந்த பிஹெச் ரேஞ்ச்ல மெயின்டெயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட அ வொர்க்கிங் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க வாஷிங் லிக்விடே நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா, அட்மோஸ்ட் நீங்க 8 மெயின்டெயின் பண்ணணும். அந்த வாஷிங் லிக்விட்ல பிஹெச். 8 மெயின்டெயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வாஷிங் லிக்விடோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? உங்களுக்கு நல்லா டர்ட்ட வந்து நல்லா கிளீன் பண்ணி குடுக்கணும். எனக்கு பெர்ஃப்யூம் நல்லா இதாகணும்னு சொல்லிட்டு, நீங்க அந்த பிஹெச்ச மெயின்டெயின் பண்ணாம வந்து உங்க ப்ராடக்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அடி வாங்கும். சோ நீங்க என்ன லிக்விட் யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி பெர்ஃப்யூம்ஸ நீங்க மாத்திக்கங்க. அதாவது இப்போ ஆ நீங்க என்ன ப்ராடக்ட் நீங்க பண்ண போறீங்க, அந்த பிஹெச் வந்து என்ன பிஹெச் மெயின்டெயின் பண்ண போறீங்களோ, அந்த பிஹெச்க்கு ஏத்த மாரி பெர்ஃப்யூம்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மின்ட் பார்த்தீங்கன்னா, பிஹெச் 9 அண்ட் 10ல கூட நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகும். அந்த பெர்ஃப்யூம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாவெண்டரும் நெறைய டிடர்ஜென்ட் லிக்விட்ல லாவெண்டர் பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். லாவெண்டரும் அந்த பிஹெச்ல வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. இப்போ அசிடிக் ப்ராப்பர்ட்டில நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்க பண்றீங்கன்னா, சிட்ரஸ் பேஸ்ட் பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கிற அந்த ப்ராடக்ட் கூட உங்களுக்கு ரொம்ப நாளா அந்த ரிட்டென்ஷன் ரேட் உங்களுக்கு குடுக்கும். சிட்ரஸ் பெர்ஃப்யூம். இது மாரி உங்க ப்ராடக்ட்டுக்கு என்ன பெர்ஃப்யூம் ரிட்டென்ஷன் ரேட் இருக்குங்கிறது தெரிஞ்சு நீங்க பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது, உங்க ப்ராடக்ட்ல ரொம்ப நாளைக்கு அந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ். பிரிசர்வேட்டிவ் அண்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸும் உங்களுக்கு உங்க பெர்ஃப்யூம ரிட்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரிசர்வேட்டிவ், ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் 2த்தையுமே கண்டிப்பா காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து 2 ஆன்டி ஆக்ஸிடென்ட் ஒரு பிரிசர்வேட்டிவ், ஒரு சிலர் ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட் ஒரு பிரிசர்வேட்டிவ். இந்த மாரி நெறைய ஃபார்முலேஷன்ஸ் ட்ரை பண்ணி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இது 2மே வந்து இந்த 2 பிரிசர்வேட்டிவ் அண்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட்டோட காம்பனன்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாரி நீங்க பெர்ஃப்யூம் செலக்ட் பண்ணி போடணும். இதுவும் இல்லாம இந்த பிரிசர்வேட்டிவும், ஆன்டி ஆக்ஸிடென்ட்டும் கரெக்ட்டான டோசேஜும் நல்ல குவாலிட்டியானதா இருக்கணும். அந்த மாரி இருக்கும்போது தான் உங்களுக்கு பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப நாளைக்கு ரிட்டெயின் ஆகும். அப்படி இல்ல நீங்க டோசேஜ தெரியாம அதிகமா போட்டீங்க, இல்ல குவாலிட்டியான பிரிசர்வேட்டிவோ, ஆன்டி ஆக்ஸிடென்ட்டோ யூஸ் பண்ணாம ரொம்ப லோ குவாலிட்டியானதும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க பெர்ஃப்யூம் வந்து ரிட்டெயின் ஆகாது உங்க அடுத்தது குவாலிட்டி ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களோட ரா மெட்டீரியல்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கோ, அந்த அளவுக்கு உங்க பெர்ஃப்யூம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வித்ஸ்டாண்ட் ஆகும். ஈவன் எக்ஸ்பைரி டேட் வர வரைக்கும் கூட உங்களுக்கு வித்ஸ்டாண்ட் ஆகும். அது வந்து உங்க ரா மெட்டீரியலோட குவாலிட்டி. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது, நீங்க பிசினஸுக்காக பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்களே நேர்ல போய் பார்த்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட். ஆன்லைன்ல ஆர்டர் பண்றத காட்டிலும். அப்பதான் நம்மளால குவாலிட்டிய வந்து கொஞ்சமாவது செக் பண்ணி வாங்க முடியும். நம்ம ஆன்லைன்ல டைரக்ட்டா ஒரு ரிவ்யூஸ பார்த்துட்டு ஆர்டர் போடும்போது, குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை தான். சோ உங்க ரா மெட்டீரியல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது, நீங்களே நேர்ல போய் பர்ச்சேஸ் பண்றது பெஸ்ட். ரா மெட்டீரியல்ஸ் இன் தி சென்ஸ் இதுல வாட்டரும் இன்க்ளூட் ஆகும். பிகாஸ் வாட்டர் இஸ் த மெயின் ரா மெட்டீரியல். ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் பிரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, சோப் நீங்க பிரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, வாட்டர் இஸ் வெரி எசென்ஷியல். அதுவும் ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல் தான். அந்த வாட்டரோட குவாலிட்டியும் பெஸ்ட்டா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷா ப்ராசஸ் பண்ண வாட்டர எப்பவுமே பயன்படுத்துங்க. நீங்க இன்னைக்கு ஒரு பேட்ச் ஆஃப் கெமிக்கல் செய்ய போறீங்கன்னா, அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ப்ராசஸ் பண்ண வாட்டர பயன்படுத்தும்போது தான் உங்களோட பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப நாளைக்கு ரீட்டெயின் ஆகும். பிளஸ் உங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் அது இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, சால்ட். நீங்க என்ன சால்ட் அதுல பயன்படுத்த போறீங்க உங்க கெமிக்கல்ல அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். NaCl பயன்படுத்துறீங்களா? அதாவது சோடியம் குளோரைட் பயன்படுத்துறீங்களா? இல்ல சோடியம் சல்பேட் பயன்படுத்த போறீங்களா? இதுவும் உங்களுக்கு வந்து பெர்ஃப்யூம் ரிட்டென்ஷன்ல ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். சோடியம் குளோரைடுக்கும், சோடியம் சல்பேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைடோட ஸ்ட்ரக்சர் வேற, சோடியம் சல்பேட்டோட ஸ்ட்ரக்சர் வேற. சோடியம் குளோரைட் நல்லா ஒரு காம்பாக்ட்டான ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது. இதே சோடியம் சல்பேட் வந்து உங்களுக்கு அந்த மாரி காம்பாக்ட்டான ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதோட ஸ்ட்ரக்சரே வேறுபாடாகும். மேக்ஸிமம் ஆஃப் த பீப்பிள் அவங்களோட ஃபார்முலேஷன்ல யூஸ் பண்ணது சோடியம் குளோரைடு.
ஒரு சிலர் வந்து இப்போ சோடியம் சல்ஃபேட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொருத்தரோட ஃபார்முலேஷன் பேஸ் பண்ணி மாறும். சோ, நீங்க உங்களோட ப்ராடக்ட்ல நீங்க யூஸ் பண்ற ஃபார்முலேஷன்ல உங்களுக்கு பெர்ஃப்யூம் தான் எனக்கு பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சோடியம் குளோரைட் யூஸ் பண்ணலாம் உங்க ஃபார்முலேஷன்ல. இல்ல எனக்கு பெர்ஃப்யூமோட ஸ்மெல் அதிகமா வேணும்ங்கிறது அவசியம் இல்ல அப்படின்னா, நீங்க சோடியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணிக்கலாம். சோடியம் சல்ஃபேட் நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வித்ஸ்டாண்ட் ஆகாது பெர்ஃப்யூம். ஓரளவுக்கு கொஞ்ச நாளைக்கு வித்ஸ்டாண்ட் ஆகும். அது நீங்க என்ன சர்ஃபாக்டன்ட்ஸ் கூட பேர் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு பெர்ஃப்யூம் ரிட்டென்ஷன் ரேட்ங்கிறது மாறும். அதே மாரி தான் சோடியம் குளோரைட் நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ரொம்ப நாளைக்கே உங்களுக்கு வந்து உங்களோட பெர்ஃப்யூம் ரிட்டென்ஷன் ஆகும். இதெல்லாம் தான் ரீசன் உங்க ப்ராடக்ட்ல பெர்ஃப்யூம் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகாததுக்கு. இதுல உங்களோட ப்ராடக்ட்ல எதனால பெர்ஃப்யூம் ரீட்டைன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது, இந்த ரீசன்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்ங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.